கன்சாமி அம்பலார் வீட்டு வருஷக்கூலி 12 போட்டு இறக்க சொன்னாரா? ஏய் இறக்கடா. சொக்கா அம்பலார் வீட்டு வருஷக்கூலி 12 மூட்டை இறக்க சொன்னாரு. சென்னையில இருக்கிறேன். முத்தா அம்பலார் வீட்டு வருஷக்கூலி நீங்களும் வந்து வாங்க மாட்டேங்கிறீங்க. அவரும் கொடுக்கறது நிப்பாட்ட மாட்டேங்கிறாரு. உங்க கதை பெருங்கதையா போச்சுரா. அந்த குடும்பத்துக்காக நம்ம வேலை பார்த்து 10 வருஷத்துக்கு மேல ஆச்சு. நமக்கு வேலை எதுவும் கொடுக்காம கூலியை மட்டும் கொடுக்கறது ஏதோ தண்டனை கொடுக்கற மாதிரி. இது தண்டனை இல்லடா, தர்மம். அவரையே நம்பி வாழ்ற நம்ம சாதிசனம் பட்னியா கிடக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த கூலியை கொடுக்கிறாரு. இந்த வேலையை செய்யறதுனால தானே இந்த ஊர் உலகம் உங்களை கீழ் சாதின்னு சொல்லுது. செய்யாத அந்த வேலை எனக்கு நானே செஞ்சுக்கிறேன். இதை பார்த்தாவது இந்த உலகம் எல்லா மனுஷனுக்குள்ள எல்லா சாதியும் இருக்குங்கிறத உணர்ந்து எல்லாரையும் சமமா நடத்தட்டுன்னு தான் தனக்கு தானே முடிவெட்டவனா, துணி துவைக்கிறவனா, செருப்பு தைக்கிறவனா வாழ்ந்துகிட்டு இருக்கார். ஒரு மனுஷன் மாதிரி என்னடா பண்றது? இந்த உலகம் மாறணுமே. ஐயா வணக்கம் ஐயா. எந்த ஊருக்குன்னு சொன்னீங்கன்னா டிக்கெட் எடுத்துருவேன். நான் போல, என் பசங்க ஊர்ல இருந்து வர்றாங்க. ஆமா, விருதுநகர் வண்டி எத்தனை மணிக்கு வரும்? அந்த வண்டி 2 மணி நேரம் லேட்டுங்க. நீங்க வீட்டுக்கு போங்க ஐயா, வந்த உடனே அனுப்பிக்கிறேன். என் பிள்ளைங்க ஒரு 2 வருஷமா காத்துக்கிட்டு இருந்தவனுக்கு இதெல்லாம் பெருசா இருந்தே கூட்டிட்டு போறேன். அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். சரி வாங்க. சாயந்தரம் சந்தைக்கு அனுப்பணும். லட்சுமி, இந்தா வந்துட்டேங்க. என்னங்க? கண்ணம்மா பள்ளிக்கூடத்து போயாச்சா? போயிட்டாங்க. நான் வெள்ளூர் பஞ்சாயத்து போனோம். குளிக்கிறதுக்கு தண்ணி எடுத்து வை. சரிங்க. அப்புறம் பாரதி வந்துட்டானே? இன்னும் வர காணோம். வரலன்னா யாராவது பசங்க கிட்ட சொல்லிவிட்டு வர சொல்லு. என்னன்னு எங்க கிளம்பிட்டேன்? உனக்காக வாய்க்காமீன் குடிச்சிட்டு வந்திருக்கேன். வச்சு தரேன், சாப்பிட்டு போ. சாப்பிடறதுக்கு நேரம் இல்ல. ஐயா அவசரமா வர சொன்னாரா? நான் போயிட்டு வந்து சாப்பிடுறேன். என்ன நில்லு. கூலாறு கரிச்சு தரேன், குடிச்சிட்டு போ. வெறும் வயித்துல போகாம. ஒரு வேளை சாப்பிடலன்னா ஒண்ணும் ஆகாது. விடுறா. விட முடியாது. இங்க பாரு, வேலைக்கு போற மதிய போற தொலையும் வராம ஒண்ணும் வராம உள்ள போ. என்னதான் ஐயா கூப்பிட்டாருன்னு அவசரமா பண்ணாலும் இப்படியா சட்டையை திருப்பி போட்டு போறது? மாத்தி போடு. போட்டா திங்க வேண்டியது, வச்சா சுமக்க வேண்டியது. நல்ல மாடு மாதிரி. எது
என்ன முறைக்கிற குரங்கு மாதிரி? அண்ணனா அப்படிதான். ஆமா, இதுல ஒண்ணும் குறைச்சு இல்ல. ஒட்டக மாதிரி இவ்வளவு அவசரத்துல என்னன்னா எப்படி? உட்காரு உட்காரு. தலைவார கூட நேரம் இல்லாம துரைக்கு என்ன வேலையோ? அட என்னது ஆடு மாதிரி தலையாடிட்டு சும்மா உட்கார முடியாதா? முடிய பாரு அந்த மாதிரி. எந்திரி. இப்ப போ. ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு. ராசா மாதிரி இருக்கு. எந்த ஊர்லயா ராஜா இந்த மாதிரி பாத்திருக்கியா? பொய் சொல்றதுக்கு ஒரு அளவே இல்லடா உனக்கு. அண்ணே கொஞ்சம் நில்லுனே. நில்லு நில்லு. அட என்னம்மா? இந்த கூழ குடிச்சிட்டு போனே. குடு. பாரதி நில்லுப்பா. எங்கேயோ அவசரமா போற போல் இருக்கு. ஆமா, ஏன்? இல்ல வேமா ஒரியா அதான் கேட்டேன். அந்த பீடியை கொடு. வலிக்குதா? ஆமா, ஏன்? இல்ல கத்திரியேன்னு கேட்டேன். ஒன்னதான் தெரியாமாப்பா. உன் கைய காலான்னு நினைச்சு கேக்குற, விட்டுருப்பா. என்னவா நினைக்கிற? உன் கைய காலான்னு நினைச்சு கேக்குறப்பா, விட்டுருப்பா. ஏன் அப்படி நினைக்கிற? கைய நீ காலா நினைச்சினா கால நீ என்னவா நினைப்ப? எது? என்னடா? இல்ல ஒரு பேச்சுக்குப்பா. இல்ல தண்ணி கிண்ணி போட்டிருக்கியா? ஏன் இப்படி பேச்ச மாத்தி மாத்தி பேசுற? கைய நீ காலா நினைப்ப, வாய நீ மூக்கா நினைப்ப, மூக்க நீ காலா நினைப்பியா? ஏன் இப்படி கைய காலா நினைச்ச? எல்லாரும் தொண்டு தொட்டு சொல்றத சொல்லு. 98 99 எதுக்கு கைய காலா நினைச்சேன்னு சொல்லு. ஏப்பா உன்னை பெரியவர் சீக்கிரமா வர சொல்லிருக்காரு. வேமா போ. ஆமாமா, மறந்தே போயிட்டேன். அப்பா வாயாலே சுருக்கு எடுக்கறானே. அண்ணே அண்ணே உன் கைய காலான்னு நினைச்சு கேக்குறேன். கொஞ்சம் நெருப்பு குடுப்பீங்களா? என்ன நினைச்சு கேக்குற? கைய காலான்னு நினைச்சு கேக்குறேன். ராஸ்கல், கைய எதுக்கு காலா நினைக்கிற? கைய காலா நினைச்சனா அப்ப காலம் என்ன நினைப்ப? அப்புறம் என்ன கேட்டானே? தண்ணி நீ போட்டிருக்கியா? அப்புறம் என்ன கேட்டானே? அது என்ன 99 அப்புறம் என்ன கேட்டானே? எங்க எந்த வணக்கானே? அப்புறம் என்ன கேட்டானே? டேய் அவன் கேட்டத பூரா அவட்ட கேட்காம விட மாட்டானே. டேய் வேலைக்கார பேர வேலைக்கார மாதிரி வச்சிருந்தாக்கா சொன்ன நேரத்துக்கு சரியான வழிந்து நிப்பான். நம்ம வேச்சு அங்க அழுவடுது. ஐயோ, எப்படி சமாளிக்கிறது? அதான் நான் போயிட்டு வரேன். ராசனை போயிட்டு வாய்யா. லட்சுமி வெள்ளே வந்தான்னா நாட்டாங்களுக்கு மறந்து சொல்லு. ஐயாவுக்கு பஞ்சாயத்துக்கு நேரமாச்சு. செருப்ப சீக்கிரம் கொண்டாடணும் தெரியாதா? கொண்டா. ஐயா இந்தாங்கய்யா. அடா ஏன்டா மட்டும் லேட்டு? ஐயா நீங்க உட்காருங்க, இந்த வந்துடுறேன். ஏன்டா லேட்டா? துணி கொண்டாட லேட்டு, செருப்பு கொண்டாட லேட்டு, இதெல்லாம் ஏன் எதுக்கு நான் தானே கேட்க வேண்டியதா இருக்கு இந்த வீட்டுல. இந்த பிதுக்களுக்கு ஒண்ணும் குறைச்சிடல. நல்லா 3 வேளையை முக்கிட்டு இந்த உரல உட்காந்து நல்லா குத்திட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்க, எவனா வந்து கும்மிக்கிட்டு போயிடுவான். என்னது கும்மிக்கிட்டா? எல்லாரும் உட்காருங்க. இப்ப காலம் கெட்டு போச்சு. இல்லன்னா கள்ளம் புத்தி இப்படி கரண்ட் மோடா போகுமா? நீ நடந்து வந்தீங்கன்னா உன்னை பார்த்து எஜமானு கையெடுத்து கும்பிட ஜாதி. இப்படி பஞ்சாயத்துக்கு முன்னாடி உன்னை கை கட்டி நிக்க வச்சிருக்கான்னா நீ நடந்துகிட்ட முறை சரியில்லடா. அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் நம்ம வீட்டு வாசப்படி தாண்டி உள்ள வராம கட்டுப்பாடோட மரியாதை நடந்துக்கிறான்னா அந்த மரியாதையை நம்ம காப்பாத்திக்கோனா? இதே அவன் சாதிக்கார ஒருத்தர் நம்ம பொண்ணு புரச கையை பிடிச்சி இழுத்துருந்தானா நாம விட்டுருவோம்டா. வெட்டருவா வீச்சு கத்துன்னு தூக்கிட்டு மீசை தழைத்து போவீங்க. அவனை பாரு, பரம்பரை பரம்பரையா கொடுத்த மரியாதை மாறாம கை கட்டி நின்று நியாயம் கேட்கிறான். இப்ப என்ன பண்ண சொல்ற? நீ ஏன் ஜாதிக்கார பயங்கிறதுக்காக உனக்கு சப்போர்ட்டா நியாயம் சொல்ல முடியாதுப்பா. அதுக்கு பேர் பஞ்சாயத்தும் இல்ல. எந்த பொண்ணை யாருக்கும் தெரியாம நீ கையை பிடிச்சி இழுத்தியோ அந்த பொண்ணு காலில் விழுந்து எல்லாருக்கும் முன்னாடி நீ மன்னிப்பு கேட்கணும். இதான் தீர்ப்பு. என்ன
எப்படிப்பா இருக்கு? யாரு கால்ல யாரையா விழுகிறது? ஒரு கீழ் ஜாதிக்காரன் கால்ல ஒரு தேவை விழுந்தான்னா அவன் மான மரியாதை என்ன ஆகுது? என்ன சொன்ன? தேவன? யாரா தேவ? நீயா தேவ? கையில அருவாளை தூக்கிட்டு கடாமிச வச்சிருக்கலாம் தேவனாயிட முடியுமா? வயசு பொண்ணு ஆபத்துன்னு வந்துருச்சுன்னா வர்றவன் 100 பேரா இருந்தாலும் ஒத்தையில நின்று வெட்டி போட்டு அந்த பொண்ணு மானத்தை காப்பாத்துறானே அவன் தேவன்டா. கட்டின பொண்டாட்டி கருப்போ சேவப்போ வத்தலோ தொத்தலோ அவ கூட சந்தோஷமா குடும்பம் நடத்திக்கிட்டு அடுத்தவன் பொஞ்சாதிய பார்த்து பார்த்தான்னு வாயார கூப்பிட்டு அன்போட பழகுறானே அவன் தேவன்டா. நம்ம சாதிக்காரங்க மட்டுமே இருந்த அந்த காலத்துல நல்லது கெட்டதுக்கு 4 சாதிக்காரங்க வேணும்னு இவங்களை எல்லாம் கூட்டியாந்து குடி வச்சு இருக்கிறதுக்கு இடமும் பாக்குறதுக்கு வேலையும் கொடுத்து அதை பார்த்து ரசிச்சானே ஓம்பாட்டனும் ஏம்பாட்டனும் அவங்க தேவன்டா. விவசாயம் முடிஞ்ச உடனே தனக்கு லாபம் வருதோ இல்லையோ உழைக்கிறவங்க கூலியை குறைக்காம கொடுத்துட்டு அவங்க சந்தோஷத்தை தான் சந்தோஷமா நினைக்கிறானே அவன் தேவன்டா. அதே சாதிசனா வருஷம் நல்ல நாள் பெரிய நாள் அன்னைக்கு தான் வீட்டுக்கு வந்து புது துணியும் பொங்கச்சோறும் வாங்கிட்டு போறத பெருமையா நினைச்சு தலை நிமிர்ந்து நிக்கிறானே அவன் தேவன்டா. தேவன் பாக்குறதுக்கு தாண்டா மோட்டுத்தனமா இருப்பாங்க. பழகுனா இழகுன மனசுக்காரங்கடா. தேவன் கட்டி இருக்கிற வேட்டியில அழுக்கு இருக்கலாம், ஆனா அவன் மனசுல இருக்க கூடாது. தேவன் பேரே கெடுக்க வந்த நாயி நீ தேவனை பத்தி பேசுற. தப்பு செஞ்சவன் எவனா இருந்தாலும் நியாயத்துக்கு கட்டுப்படுத்த ஆகணும். ஒழுங்கு மரியாதை மன்னிப்பு கேளு, இல்ல இந்த ஊரை விட்ட ஓடிடு. வண்டிய கட்ட ஒட்டச்சிக்கால என்ன விழ வச்சிட்டுல பாரதி ஐயா அங்க வர்றது நம்ம கண்ணம்மா மாதிரி இல்ல? ஆமாங்க, நம்ம கண்ணம்மாவே தான். ஏன் தலையில முக்காடு போட்டுருக்குன்னு தெரியலையே. காலையில பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது நல்லா தானே போச்சு. சீக்கிரம் வண்டி ஓட்டு. ஏத்தா என்னாச்சு சொல்லுங்க கழுதையில கேக்குறேன்ல. ஒண்ணும் இல்லப்பா, நம்ம கண்ணம்மா வயசுக்கு வந்துருச்சு, அதான் வீட்டுக்கு கூட்டு போறோம். அத்தி நல்ல காரியம் நடந்திருக்கு. ஏந்தாயே ஆம்பளைங்க மூஞ்ச பாக்கல இல்ல? இல்லப்பா, யாரும் பாக்கல. பாரதி வண்டியை திருப்படா. வா தாய். பாத்து யாராத்தா? டேய் நிறுத்துறா. ஏறுங்க ஏறுங்க. டேய் பாத்துரா, பத்திரமா கூட்டிட்டு போ. சரிங்கய்யா. போற வழியில யார்ட்டையும் பேச்சு கொடுத்து நிக்காத. நேரா வீட்டுக்கு கூட்டிட்டு போ. ஆத்தாட்ட சொல்லி மாமா சொந்த சுருத்திகள் சொல்லி அனுப்பி சொல்லு. போ போ. சரிங்கய்யா. பார்த்து குட்டிய போட்டுக்காதா. குமரிகளா வராளுங்க. ஏண்டா நான் ஒருத்தி குத்துக்கலாட்டா இருக்கேன், ஆத்தானடா ஆத்தா. நீங்க குத்துக்கலாட்ட இருக்கறனால தான் ஆத்தா வர சொன்ன விஷயத்தை அவங்க கிட்ட கேளுங்க. பாட்டி, உன் பேத்தி பெரிய மனுஷி ஆயிட்டா. அடி ஆத்தி, ஏத்தா இங்க எல்லாம் இடம்புலன்னு பள்ளிக்கூடத்துல போய் பெரிய மனுஷி ஆனையாக்கும். ஆத்தா ஆம்பளை யார் மூஞ்சியும் பாத்துருலையே. என்ன இப்படி கேக்குறீங்க? பார்த்ததா என்னவா? அடி போடி இவள, கட்டிக்க போறவனத்தான் முதல்ல பாக்கணும். அதுக்குத்தான் சடங்கு சுத்த முடியற வரைக்கும் ஆம்பளை மூஞ்சி பாக்காம வச்சிருந்து தாய் மாமனா பாக்க சொல்லுவாங்க. ஏன்னா பர்சம் போட போறது அவன் தானே. இதெல்லாம் இந்த காலத்து சிரிக்கிறது என்ன தெரிய போகுது. நான் என்ன பண்ண சொன்னேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன சொன்னீங்க? சொல்லி எல்லாருக்கும் சொல்லிருப்ப சொன்னேனே, சொல்லிட்டியா? சொல்லியாச்சு. நாளைக்கு காலையில வந்துருவாங்க. அப்புறம் சமயக்காரர் சொல்ல சொன்னேனே, ஆள் அனுப்பி இருக்கு. வாழைத்தாரு வாழை வெட்ட சொன்னேன், இங்க உட்கார்ந்துருக்க. என்னாச்சுன்னு பாரு. கொஞ்சம் அப்படியே பின்னாடி திரும்பி பாருங்க. போங்க போங்க, பரவாயில்லையே. சீக்கிரம் போங்க. இது செஞ்சுட்டா அதுவும் செஞ்சுட்டா. சரி. ஏய் என்ன நீ உட்கார்ந்து பின்னிட்டு இருக்க? இதெல்லாம் மாமா கூட வந்து பாத்துக்குவாங்கல்ல? ஆமா, மாமாவோட வந்து பின்னி போட போறாங்க. பின்னி கண்ணம்மாவோட மாமா அதோட இடுப்பு அவசரம் கூட கிடையாது. அவங்க வந்து குச்சி கட்டுறதுக்குள்ள கண்ணம்மா கிளவி ஆயிடும். சாஸ்திர சம்பிரதாயத்துக்கு தானே. நான் பின்னி அவங்க கையில கொடுத்தாங்க, அவ வச்சுட்டு போறாங்க. சின்ன பையன் தானே. அடே அது வந்து அவன் எல்லாம் சரியா தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நீங்க வாங்க. ஆமாத்தா, நல்ல காரியம் பண்ணீங்க. மக சமைச்ச சந்தோஷத்துல மனுஷருக்கு ஒண்ணும் புரியல. அடி அதுக்கு இல்லடி, யார கேட்டு பண்ணீங்கன்னு நாளைக்கு உங்க அண்ணன் வந்து துள்ளான்னா? இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க.
லட்சுமி லட்சுமி என்னங்க வாயேன் கொஞ்சம் வந்து பாரு. என்னங்க என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பாத்தியா? குச்சி கட்டுறேன்னு சொல்லிட்டு குடிசையை கட்டி விட்டான். அடியாத்தி இந்த கிறுக்கு பயலுக்கு என்ன ஆச்சு இப்படி பண்ணிவிட்டேன்? ராத்திரி பூரா கண்ணு மூச்சு கட்டிருப்பான் போல, பாவம் அசந்து தூங்கிட்டான். இந்த பனியில படுத்து கிடக்கானே பாரதி. ஏய் பாரதி. ஐயா ஐயா என்னடா இது? எதுக்கு இதெல்லாம்? பாருங்க, ராத்திரி எல்லாம் எவ்வளவு பனி கொட்டுது. குச்சி கட்டினா கண்ணம்மா உடம்புக்கு ஒத்துக்குமா? அதுலயும் அநியாயமா 15 நாள் வேற இருக்க சொல்றீங்க. அது ஏற்கனவே வீட்டுல செல்லமா வளர்ந்துருச்சு. கட்டில படுத்து பழக்கப்பட்ட புள்ளைய இப்படி கட்டாந்திரையில படுக்க சொன்னா எப்படிங்க? எங்க சனமா எங்க வேணா படுத்து எங்க வேணா எந்திரிக்கிறதுக்கு அதான் இருந்துட்டு போட்டான்னு கட்டி விட்டேன். இப்ப இதுல என்ன நஷ்டமாயிர போகுது? ஆடா அதுக்கு இல்லடா, அம்புட்டு பச்சை ஓலையும் வெட்டிட்டு வந்துட்டியே, தோப்புல இருக்க தென்னமரம் எல்லாம் மொட்டையா நிக்குமே. மொட்டை அடிச்சா முடி வளருது இல்லையா? அது மாதிரி அதுவும் வளர்ந்துரும். சாயந்தரம் மாமா வீடு வந்துருவாங்க. ஆக வேண்டிய வேலையை பாருங்க. சரிங்கய்யா. அது இல்லைங்கய்யா. சிச்சி போடா, போய் குளிச்சுட்டு வந்து சாப்பிட வாடா. துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான் நான், துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான் நான். அப்பா என்ன இருட்டு. நம்ம கொஞ்சம் தைரியமான ஆளா இருக்கனால சரியா போச்சு. கொஞ்சம் பயந்த ஆளா இருந்தா ஆம்பிடுதியா? ஐயோ, நெருப்பட்டி மரத்தாப்புல வச்சுட்டு வந்துட்டோமே. இந்த அத்துவான காட்டுல இந்நேரத்துல எவன்ட்ட போய் நெருப்பட்டி கேட்கறது? தம்பி யாரு? தம்பி ஐயா நெருப்பட்டி கேட்டீங்க? ஆமாங்க ஆமாங்க. அடாடா, இந்த காலத்துல கேட்டாவே ஒரு மனுஷன் தர்றது கஷ்டம். நீங்களா வலிக்க கொண்டாந்து தர்றீங்க பாருங்க. உங்களை மாதிரி மனுஷன் எல்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. மத்த வச்சிடுறையா? என்ன மனுஷன்? ஐயோ, தீப்பெட்டி வந்துருச்சுங்கய்யா, எடுத்துக்கிறேன். காலக்கானா என்ன காலங்கண்ணே? ஏப்பா இப்படி தலைதறிக்க ஓடியாடுற? என்ன ஐயா, காப்பாத்துக்கியா, என்னை காப்பாத்துக்க. பயப்படாத, நான் இருக்க சொல்லு. என்னாச்சு? ஐயா, பேய கண்டால பாத்துட்டியா? பேயா? பேய கண்டு நீ ஏப்பா பயப்படுற? நேத்து மனுஷனா இருக்கிறவன் இன்னைக்கு பேயா போறான், இன்னைக்கு மனுஷனா இருக்கிறவன் நாளைக்கு பேயாக போறான். நான் இருக்கேன் ராஜா, நீ பயப்படாத. ஐயா, உங்களை பார்த்தோம்னதான் எனக்கு ஒரு தைரியமே வருது. அந்த கடவுளே கண்ணு முன்னால வந்து காட்சி தர்ற மாதிரி இருக்கு. தயவு பண்ணி என்னை கொண்டு எங்க வீட்டுல விட்டுருக்கியா? ஐயா ஐயா, உங்க காலை வந்து கெஞ்சி கேட்கிறையா, இங்க என்னை கொண்டு காப்பாத்தாட விட்டுருக்கியா? ஐயா 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 ஐயா, இங்கே பேயா